அனைவருக்கும் வணக்கம். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும். ஐயா எடப்பாடியார் அவர்களே, சிந்தித்து செயலாற்றுங்கள். தாவேகாவில் பதவி கிடைக்கவில்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக ஓடிய கூட்டமெல்லாம் தேடி வந்துள்ளது. அவர்களுக்கு எவ்வித பதவிகளும் கொடுக்காமல் சிறிது காலம் அவர்களை தனியாக விட்டுவிடுங்கள். மந்திரி பதவி இருந்தால்தான் நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன் என்று ஒரு கூட்டம் கிளப்பி இன்று தாய் கழகத்திற்கே வந்துவிட்டோம், எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிக்கொண்டு வந்திருக்கும் இந்த குள்ளநெறி கூட்டத்திற்கு தக்க பாடம் புகட்ட நீங்கள் கடமைப்பட்டுள்ளீர்கள். ஒரு தாய் கழகத்திலிருந்து பதவிக்காகவும் பணத்திற்காகவும் ஓடிய கூட்டம் இன்று அங்கு ஏமாற்றம் அடைந்த பின்பு தங்களை தேடி தங்கள் கட்சியில் ஐக்கியமாகியுள்ளது. ஏனென்றால் தாங்கள் போட்டியிட்ட தொகுதியில் மீண்டும் வெற்றி பெறுவோமோ இல்லையோ என்கிற காரணங்களை தேடியிருப்பார்கள். அவர்களுக்கு பதில் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்ற பதில் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவேதான் இந்த குள்ளநெறி கூட்டங்கள் திரும்பவும் தங்களை தேடி வந்துள்ளது. ஆகவே தயவுசெய்து இவர்களுக்கு எவ்வித பதவியும் கொடுக்காமல் சிறிது காலத்திற்கு அப்படியே வைத்திருங்கள். இருக்க வேண்டும் என்று பிரியம் இருந்தால் இருக்கட்டும், இல்லை என்றால் சொல்லட்டும். நீங்கள் இப்போது புதிதாக பதவி கொடுத்தவர்களையும் ஏமாற்றாதீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களிடம் நீங்கள் ஏமாறாதீர்கள். சிந்தித்து செயலாற்றுங்கள். நன்றி, வணக்கம். இந்த என்னுடைய யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா, நான் கூறக்கூடிய கருத்துக்கள் உங்களை கவர்ந்திருந்தால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.